எந்த ஒரு விஷயத்தையும் பூதாகாரமாக்குறதும் அந்த விஷயத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதும் எதுன்னா நாம் அந்த விஷயத்தை பார்க்குற பார்வை தான். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரபல கதாசிரியரும் இயக்குனரும் இன்றைக்கி மிகப்பெரிய பேச்சாளருமாக இருக்கின்ற கரு பழனியப்பன் ஒரு பெண்ணை காதலித்தார். தன்னுடைய காதலை தன்னுடைய வீட்டில் அவர் சொன்னபோது அவருடைய பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வீட்டில் மட்டும் இல்லை, அந்த பெண்ணுடைய வீட்லேயும் இவங்க காதலை அவங்க ஏற்றுக்கல. இது மாதிரி சந்தர்ப்பத்தில் யாராக இருந்தாலும் தங்களுடைய பெற்றோர்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு வயசாகிடுச்சுங்க, காதலை பற்றிலாம் தெரியாது என்று விமர்சிப்பார்கள். இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞருடைய மனசை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு விமர்சிப்பாங்க. ஆனால் தன்னுடைய தந்தையும் தாயும் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளாததை பற்றி கரு பழனியப்பன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நம்ம சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சோம், இப்போ அவங்களா தேர்ந்தெடுத்திருக்காங்களே, இது சரியாக வருமா என்ற அச்சம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த அச்சத்தை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஊர் விட்டு ஊர் காதலிச்சா கூட பரவாயில்ல, நான் காதலித்த பெண் சிங்கப்பூரை சேர்ந்த பெண், அதனால தான் அவங்களுடைய பயம் அந்தளவு இருந்தது என்று கருத்து சொல்லியிருக்கிறார் பழனியப்பன். அவர் இப்படிப்பட்ட அணுகுமுறையில் இருந்ததுனால சிறிது காலத்திற்கு பிறகு கரு பழனியப்பனுடைய தாய் தந்தையும் சரி, அந்த பெண்ணுடைய தாய் தந்தையும் சரி அந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார். அந்த திருமணம் நடைபெற்ற போது கரு பழனியப்பன் ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த திருமண மேடையிலே பெண்ணை பெற்றவர்களும் தன்னை பெற்றவர்களும் மட்டும்தான் இருக்கணும். அப்படித்தான் நடந்தது கரு பழனியப்பனுடைய திருமணம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு பூதாகாரமாக இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் கரு பழனியப்பனுடைய அணுகுமுறை காரணமாக பூதாகாரமாக வெடித்து சிதறிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. எந்த விஷயத்தையும் நாம் எப்படி அணுகிறோன்றது தான் மிக 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 முக்கியம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சொத்துக்களை குவிச்சாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி அவங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம்னா அது பாராட்டு. சாதாரணமாக ரசிகர்கிட்டேருந்து கிடைக்கிற பாராட்டு ஒரு கலைஞர் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தும் அப்படின்றது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கலைஞர் தன்னை பாராட்டினா ஒரு பாடகைக்கு எப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் பிறக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தான் பின்னணி பாடகி சுசீலாவுக்கு ஒரு முறை வழங்கினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் பெரும்பாலும் பின்னணி பாடகி பி சுசீலாவுடைய குரலை தான் மிக அதிகமாக பயன்படுத்துவார். ஒரு முறை பி சுசீலா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு எம்ஜிஆர் வந்தபோது, நான் உங்களுடைய தீவிர ரசிகன் என்று பி சுசீலாகிட்ட எம்ஜிஆர் சொல்ல, பி சுசீலா உடனே எம்ஜிஆர்கிட்ட, உங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே என்று சொல்லியிருக்கிறார். உடனே எம்ஜிஆர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்படி கோடிக்கணக்கான ரசிகர்களை வைத்து கொண்டிருக்கின்ற பல கலைஞர்கள் உங்களுடைய ரசிகர்கள், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பெரியாளா நான் பெரியாளா என்று பி சுசீலாவிடம் கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர். இதை கேட்ட உடனே பி சுசீலா அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. எம்ஜிஆர்கிட்ட உள்ள மிகச்சிறந்த குணமே அதுதான். ஒருத்தரை பாராட்டணும்னு நினச்சிட்டார்னா அதுக்கு எல்லையெல்லாம் வச்சுக்க மாட்டார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு எல்லையில்லாத ரசிகர்களை பெற்றிருக்கிறார் எம்ஜிஆர். ஒரு படத் தயாரிப்பு நிறுவனத்தில் பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டுவிட்டு வெளியே வருகிறார் சிநேகன். அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியுது. ஒரு சின்ன ஒரு கலக்கம். கலங்கிய கண்களோடு சிநேகன் அந்த நிறுவனத்திலேருந்து வெளில வரும்போது அந்த நிறுவனத்தில் இருந்த ஒரு உதவி இயக்குனர் வெளில ஓடி வர்றார். உங்கள் கவிதையெல்லாம் படித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நான் படம் டைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு தரேன். சிநேகன் லேசாக சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டார். இவரே உதவி இயக்குனராக இருக்கார், இவர் எப்போ டைரக்டராகி நமக்கு வாய்ப்பு தர்றது என்று எண்ணிக்கொண்டிருந்தார் சிநேகன். நான் சரியாக 6வது மாதத்தில் ஒரு படத் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது. சிநேகனுக்கு போனால் அன்றைக்கி நிச்சயமாக நான் இயக்குனர் ஆகும்போது உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னார்ல, அந்த இயக்குனர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அந்த உதவி இயக்குனரை பார்த்த உடனே சிநேகனுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. தான் சொன்னபடி சிநேகனுக்கு தான் இயக்கிய முதல் திரைப்படத்திலே வாய்ப்பு தந்தார் அந்த இயக்குனர். அப்போ சிநேகன் எழுதிய பாட்டு தான் ஆடாத ஆட்டமெல்லாம் என்று தொடங்குகின்ற பாட்டு. அந்த இயக்குனர் யார் தெரியுமா? இன்றைக்கு பிரபலமான ஒரு இயக்குனராக இருக்கின்ற அமீர். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான சந்தர்ப்பம் இருக்க, அது எப்போ யாரால் எப்படி வரும்னு நம்மளால் கணிக்க முடியாது. அதனால் எல்லோருமேலும் நம்பிக்கை வைத்து காத்திருப்பது தான் சரியான வழி அப்படின்றது தானே இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தது. இசைஞானி இளையராஜாவுக்கு சின்ன வயசுலேருந்தே சிற்பியினுடைய ஓவியங்கள் மீது மிகுந்த நாட்டம். அவர் இசையமைப்பாளராக மிக உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு தன்னுடைய பூஜை அறையில் சிற்பியின் கையால் வரையப்பட்ட மூகாம்பியினுடைய படத்தை வச்சு பூஜிக்கணும் என்று விரும்பினார். அதுக்காக தன்னுடைய உதவியாளரை சிற்பி வீட்டுக்கு அனுப்பிச்சார். மூகாம்பிகை ஓவியம் ஒன்று இளையராஜாவுக்கு நீங்கள் வரைஞ்சி தரணும் என்று அந்த உதவியாளர் சிற்பியிடம் கேட்டபோது அதற்கு அவர் ஒரு தொகையை விலையாக சொன்னார். அந்த உதவியாளருக்கு சிற்பியினுடைய மரியாதை தெரியாது இல்லையா, அதனால்
மிகுந்த ஆத்திரத்தோடு இளையராஜா கிட்ட வந்தார். எனக்கு ஒரு ஓவியம் வேணும்னு கேட்டால், ஏதோ 2000-3000 ரூபா வேணும்னு கேட்டால் பரவாயில்ல, அதை வரையறதுக்கு ஒரு 5000 ரூபா கேட்டால் கூட பரவாயில்ல, மனசுக்கு தோணுன விலையை கேட்குறாருங்க அவர். அது எப்படி கொடுக்க முடியும்? அப்படியா, அவர் என்ன கேட்டார் அப்படின்னு இளையராஜா கேட்ட உடனே சிற்பி கேட்ட தொகையை அந்த உதவியாளர் சொன்னார். அவர் என்ன தொகை கேட்குறாரோ அதை கொடுக்க நான் தயார், எப்போ இந்த ஓவியத்தை வரைகின்ற பணியை அவர் ஆரம்பிக்க போகிறான்னு மட்டும் கேட்டுட்டு வாங்க என்று இளையராஜா தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொன்னபோது உதவியாளருக்கு தாங்கிக்க முடியல. நீங்கள் அவ்வளோ தொகையெல்லாம் கொடுக்க வேணாம், நான் அவரை பார்த்து பேசி பாதி விலைக்கு அவரை ஒத்துக்கு வச்சிடுறேன் என்று இளையராஜாவிடம் சொன்னார் அந்த உதவியாளர். நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்க்க வேணாம், சிற்பி என்ன தொகை கேட்டாரோ அதை நான் கொடுக்க தயார்னு அவருக்கு சொல்லுங்கள், ஓவியத்தை வரைய ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்றார் இளையராஜா. அதுக்கு பின்னால் அந்த ஓவியத்தை சிற்பி வரைந்து இளையராஜா கொடுத்தாரு. சிற்பியால் வரையப்பட்ட அந்த மூகாம்பிகை ஓவியம் இன்று வரையிலே இளையராஜாவுடைய பூஜை அறையை அலங்கரித்து கொண்டிருக்கார். இதுக்கு பின்னால் சிற்பி பலமுறை இளையராஜாவை சந்தித்தார். அவளுக்குள்ளே ஒரு நல்ல பழக்கம்லாம் இருந்தது. நாம் சொல்ல வர்ற செய்தி அது இல்லை. ஒரு கலைஞன் அப்படின்றவனுடைய சரியான தகுதி என்னென்னா, மற்ற கலைஞனை மதிக்க தெரிந்தவனாக அந்த கலைஞன் இருக்க வேண்டும். அந்த உதவியாளர் அந்த ஓவியத்துக்கு விலை அதிகம் அப்படின்னு சொன்னபோது இளையராஜா அந்த உதவியாளர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அந்த படைப்பு இருக்க, அந்த படைப்புக்கு விலையே கிடையாது, அதுக்கு விலை நிர்ணயிக்க நீயோ நானோ யார்? அந்த படைப்பாளி என்ன சொல்கிறாரோ அதை கொடுத்துடணும், அதுதான் முறை என்றார். ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு அதுதான். மற்ற கலைஞருடைய திறமையை மதிக்கணும், அப்போத்தான் அவன் உண்மையான கலைஞனாக இருக்க முடியும். இளையராஜா தான் ஒரு உண்மையான கலைஞன் என்பதை இது போன்ற பல சந்தர்ப்பங்களிலே நிரூபித்திருக்கிறார். ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வயது, தோற்றம், நிறம் எதுவுமே தடையில்லை அப்படின்றத காலம் பல முறை நிரூபித்திருக்கு. ஒருத்தர் 37 வயசில் கதாநாயகனாக முடியும் அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா? அப்படி கதாநாயகன் ஆனதோடு மட்டும் இல்லாமல் இன்று வரையிலே குணச்சித்திர நடிகராக ஒளி வீசி கொண்டிருப்பவர் தான் ராஜ்கிரண். அவர் தான் அந்த சாதனையை படைத்தவர். அடிப்படையில் ராஜ்கிரண் ஒரு விநியோகஸ்தர். வித்தியாசமான பல படங்களை வாங்கி வெளியிட்ட பெருமை ராஜ்கிரனுக்கு உண்டு. கமல்ஹாசன் கோவணத்தோடு இருந்த ஒரே காரணத்துக்காகவே 16 வயதிலே படத்தை வாங்க பல விநியோகஸ்தர் மறுத்த போது துணிச்சலாக அந்த படத்தை வாங்கியது மட்டும் இல்லாமல் வெற்றியும் கண்டவர் ராஜ்கிரண். இப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை வெற்றி படங்களை விநியோகித்ததற்கு பின்னாலேயும் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய சோதனைகளை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. பொருளாதாரத்தில் அப்படி ஒரு நஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கஸ்தூரி ராஜா என் ராசாவின் மனசிலே அப்படின்ற ஒரு கதையை ராஜ்கிரனுக்கு சொன்னார். அந்த கதையில் தானே கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று ராஜ்கிரண் முடிவெடுத்தார்ல, அந்த முடிவு தான் அவருடைய வாழ்க்கையில் திருப்பமாக அமைந்தது. பல திரைப்படங்களிலே கதாநாயகன் நடிக்கின்ற வாய்ப்பையும் அவருக்கு பெற்றுத்தந்தது. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கதாநாயகரோடு போட்டி போடக்கூடிய அளவிலே அவருடைய திரைப்படங்களுடைய வசூலும் அந்த காலத்திலே அமைந்திருந்தது. அப்படி பல படங்களிலே வெற்றியை குவித்த ராஜ்கிரண் இன்றைக்கும் குணச்சித்திர நடிகராக மிக உயர்ந்த நிலையிலே தமிழ் சினிமாவில் இருக்கிறார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய நம்பிக்கை தான். வாழ்க்கையில் பல சோதனைகள் அவரை சின்னாபின்னம் செய்த போது என்ன இப்படி தொடர்ந்து சோதனைகள் வருதே அப்படின்னு பலவீனப்பட்டு விடாமல் துணிச்சலாக வாழ்க்கையை எதிர்கொண்டார். அதுதான் இன்றைக்கி அவருக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. அதனால் வெற்றிக்கு எதுவுமே தடையில்லை அப்படின்றது தான் தாரக மந்திரம். அதை புரிஞ்சிட்டா வாழ்க்கையே இனிமையாகிவிடும்.